உங்கள் பழைய நம்பர் பிளேட் செல்லாது. புதிய நம்பர் பிளேட்டை மாற்றாவிட்டால் 10,000 ரூபாய் வரை அபராதம் கட்ட வேண்டியிருக்கும் என மத்திய அரசு எச்சரித்துள்ளது. ஆனால் தமிழ்நாட்டில் பழைய வாகனங்களுக்கு நம்பர் பிளேட் வாங்குவதற்கு ஆன்லைன் போர்ட்டல் இன்னும் செயல்பாட்டுக்கு வராத நிலையில் பொதுமக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். இந்தியாவில் வாகன பாதுகாப்பை உறுதி செய்ய அதி உயர் பாதுகாப்பு பதிவெண் பலகை எனப்படும் HSRP-யை மத்திய அரசு கட்டாயமாக்கியுள்ளது. இதில் குரோமியம் ஹாலோகிராம் மற்றும் 10 இலக்க லேசர் குறியீடு பதிக்கப்பட்டிருக்கும். இதனால் வாகன திருட்டை எளிதாக தடுக்க முடியும் என மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. மாற்ற முடியாத ஸ்னாப் லாக் வசதி கொண்ட இந்த பிளேட் இல்லை என்றால் 5,000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படலாம். குறிப்பாக இந்த ஏப்ரல் 2026 முதல் பல மாநிலங்களில் இந்த நம்பர் பிளேட் விதிகள் மிக கடுமையாக்கப்பட்டுள்ளன. டெல்லி, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல மாநிலங்களில் இது ஏற்கனவே முழுமையாக அமலுக்கு வந்துவிட்டது. அங்கு HSRP பிளேட் இல்லை என்றால் புகை சான்றிதழ் எனப்படும் PUC பெற முடியாது. இதனால் இன்சூரன்ஸ் புதுப்பிப்பதிலும் முட்டுக்கட்டை ஏற்படும். இப்போது உதாரணமாக தமிழகத்தை சேர்ந்த ஒருவர் தன் வாகனத்தில் பெங்களூரு செல்கிறார் என்றால் அங்கு HSRP நம்பர் பிளேட் தனது வாகனத்தில் இல்லை என்றால் அந்த நபர் அபராதம் கட்ட நேரிடும். பொதுவாக 2019 ஏப்ரலுக்கு பின் வாங்கிய வாகனங்களுக்கு டீலர்களே இதை பொருத்தி கொடுத்திருப்பார்கள். ஆனால் அதற்கு முன்பு வாங்கிய பழைய வாகனங்களுக்கு, அதாவது 2019 ஏப்ரலுக்கு முன்பு வாங்கப்பட்ட வாகனங்களுக்கு ஆன்லைன் பதிவு இன்னும் முழுமை பெறவில்லை. இதனால் பொதுமக்கள் குழப்பத்தில் உள்ளனர். இருப்பினும் தமிழக அரசு இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை விரைவில் வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆன்லைனில் தமிழ்நாடு ஆப்ஷன் வராத நிலையில் பொதுமக்கள் செய்ய வேண்டிய மாற்று வழிகள் 2 உள்ளன. முதலாவதாக உங்கள் வாகனத்தின் பிராண்ட் ஷோரூமுக்கு சென்று RC புத்தகத்தை காட்டி மேனுவலாக ஆர்டர் செய்யலாம். இரண்டாவதாக உங்கள் பகுதி RTO அலுவலகத்தை அணுகி தற்போதைய நடைமுறையை உறுதி செய்து கொள்ளலாம். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று உள்ளது. சாதாரண கடைகளில் ஸ்டிக்கர் ஒட்டுவது HSRP கிடையாது. அங்கீகரிக்கப்பட்ட டீலர்கள் மூலம் மட்டுமே இதனை பெற வேண்டும். அதனால் தேவையற்ற அபராதத்தை தவிர்க்க இப்போதே உங்கள் வண்டியின் பழைய நம்பர் பிளேட்டை மாற்றிவிடுங்கள். அபராதம் விதிக்கப்படும் என போக்குவரத்து துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக உங்கள் வாகனத்தில் அதிக பாதுகாப்பு கொண்ட HSRP நம்பர் பிளேட் இல்லை என்றால் இனி உங்களால் வாகன புகை பரிசோதனை சான்றிதழை பெறவே முடியாது என்றும் போக்குவரத்து துறை தரப்பில் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஏப்ரல் 1, 2019 பிறகு வாங்கப்பட்ட அனைத்து புதிய வாகனங்களுக்கும் விற்பனையின் போதே இந்த HSRP நம்பர் பிளேட் பொருத்தப்பட்டிருக்கும். ஆனால் ஏப்ரல் 1, 2019 முன்பு வாங்கப்பட்ட பழைய வாகனங்கள் இந்த நம்பர் பிளேட்டை பொருத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. வாகன உரிமையாளர்கள் www.hsrp.com, வாகன உரிமையாளர்கள் www.bookmyhsrp.com என்ற இணையதளத்தில் ஆன்லைன் மூலமாகவே இதற்கு விண்ணப்பிக்கலாம். உங்களின் மாநிலம், RC, வாகன பதிவு எண், என்ஜின் எண் மற்றும் சேசிஸ் எண் ஆகியவற்றை உள்ளிட்டு விண்ணப்பம் செய்து கட்டணம் செலுத்த வேண்டும். 2 சக்கர வாகனங்களுக்கு 200 முதல் 500 வரையிலும், 4 சக்கர வாகனங்களுக்கு 600 முதல் 1500 வரையிலும் மட்டுமே கட்டணம் வசூலிக்கப்படுகின்றது.